ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது லவர் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ் சினிமாவில் உறவுகள் சம்பந்தப்பட்ட திரைப்படங்கள் பெரும்பாலும் ஒரு தனி சிறப்பு வாய்ந்தவை. லிவின் என்ற வலைத்தொடருக்கு ஒரு தளத்தை உருவாக்கிய இயக்குனர் வியாஸ் இப்போது லவர் படத்தின் மூலம் தனது முதல் திரைப்படத்தை தொடங்கியுள்ளார். இந்த படம் அருண் மற்றும் திவ்யா ஆகியோருக்கு இடையிலான காதல் வெறுப்பு உறவை அடிப்படையாக கொண்டது. அவர்களை பிரித்து வைக்கும், அதுவே அவர்களை சேர்த்தும் வைக்கிறது. படத்தினுடைய முதல் பாதி பயங்கரமான சூழ்நிலைகள், சிறந்த உரையாடல்கள் மற்றும் கதாபாத்திரங்களின் சரியான பிரதிபலிப்பை அசுர வேகத்தில் காண்பிக்கிறது. சிறிதும் இடைவெளி இல்லாத முதல் பாதி இன்றைய இளைஞர்களினுடைய நிலையையும், மேலும் அவர்கள் தங்கள் பாணியில் தடைகளை எப்படி கடக்கிறார்கள் என்பதையும் காட்டுகிறது. முக்கிய கதாபாத்திரங்களை கையாளப்பட்ட விதம் மற்றும் அவர்கள் தங்கள் உறவினிடையே நடக்கக்கூடிய பரமபதத்தை கையாளக்கூடிய விதமும் பார்ப்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமாகவே உள்ளது. இரண்டாம் பாதியில் ரசிகர்களை இன்னும் மிகவும் சுவாரஸ்யத்தினுடைய உச்சத்திற்கே கொண்டு சென்று விடுகிறது என்றே நாம் சொல்ல முடியும். படம் முழுவதும் அளவுக்கு அதிகமாக புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்தும் காட்சிகள் உள்ளன. இருப்பினும் கிளைமேக்ஸ் மிகவும் சிறப்பாக உள்ளது. மேலும் படம் முடியக்கூடிய விதம் இயக்குனரினுடைய தனி தத்துவத்தையும் திறமையுமே காட்டுகிறது. ஒரு வெறுக்கத்தக்க கதாபாத்திரத்தில் மணிகண்டன் மிகவும் சிறப்பாக நடித்திருக்கிறார். மேலும் அவரது கதாபாத்திரத்தை மக்கள் விரும்பாத வகையில் செய்திருந்தாலும் சில இடங்களில் தன் தனித்துவ நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹாலிவுட்டின் கவர்ச்சிகரமான நடிகைகளின் பட்டியலில் ஸ்ரீ கௌரி பிரியா மற்றொரு வரவேற்கத்தக்க இடத்தில் இருக்கின்றார். கீதா கைலாசம் அம்மாவாக நடிக்கக்கூடிய நடிப்பு மிகவும் சிறப்பாக உள்ளது. படத்தில் மிகவும் உற்சாகம் ஏற்படுத்தக்கூடிய சீன் ரோல்டனினுடைய இசையிலிருந்து பெறப்படுகிறது. அவரினுடைய சிறந்த பாடல்கள் மற்றும் சிறந்த பின்னணி இசையின் மூலம் படத்திற்கு மிகவும் பலம் சேர்த்திருக்கிறார். ஸ்ரேயாஸ் கிருஷ்ணாவினுடைய ஒளிப்பதிவு இன்னொரு மிக முக்கியமான பிளஸ் பாயிண்டாக உள்ளது. மொத்தத்தில் இந்த லவ்வர் திரைப்படம் நிகழ்கால இளம் வயதினருக்கிடையே இருக்கக்கூடிய காதல், மோதல், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம் என அனைத்தையும் கலந்து கட்டி சொல்லியுள்ளது என்றே நாம் சொல்ல முடியும். லவ்வர் படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கல்லூரி முடித்துவிட்டு சுயதொழில் செய்ய வைத்திருந்த பணத்தையும் இழந்து வாழ்ந்து வரும் அருணுக்கு தொழில் தொடங்க முடியாத விரக்தி அவரை முன்கோபக்காரனாக மாற்றுகிறது. அருணுக்கு திவ்யா மீது காதல். தன்னுடைய விரக்தியால் செல்லுமிடமெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறது. இருக்கிற கோபத்தையெல்லாம் காதலி மீது காட்டுவதால் காதலை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த முடியாத நிலையும் ஏற்படுகிறது. மேலும் அந்த காதல் பயமாகவும் மாறுகிறது. இதனால் பல எதிர்பாராத சம்பவங்களும் நடைபெறுகிறது. இப்படி ஒரு நிலையில் இந்த சூழலை அருண் சிறப்பாக கையாண்டு தன் காதலில் வெற்றி பெற்றாரா இல்லையா என்பதே லவ்வர் படத்தினுடைய அடிப்படை கதையாகும். மணிகண்டன், கௌரி பிரியா, கண்ணா ரவி, நிகிலா சங்கர், ஹரிஷ்குமார், ஹரிணி உள்ளிட்ட குறிப்பிட்ட கேரக்டர்களை சுற்றியே லவ்வர் படம் நகரக்கூடிய நிலையில் அனைவரும் தன்னுடைய சிறப்பான பங்களிப்பையே அளித்துள்ளார்கள். குறிப்பாக இந்த கால காதலர்களை மணிகண்டன், கௌரி பிரியா கேரக்டர்கள் மிகவும் கச்சிதமாக பிரதிபலித்திருக்கிறார்கள். இருவருக்குமே நமது பாராட்டுக்கள். இன்றைய சூழலில் இப்படி ஒரு அருமையான கதையை கையில் எடுத்து தனது அறிமுக படத்தின் மூலம் கவனிக்க வைத்திருக்கிறார் இயக்குனர் பிரபுராம் வியாஸ். அது மட்டுமல்லாமல் கெஞ்சுவதும் விட்டு கொடுத்து கொண்டே செல்வது மட்டுமே காதல் அல்ல. காதல் என்றைக்கும் காதல்தான். அதன் புரிதல்தான் எந்த வகையான காதல் அது என்பதை வெளிப்படுத்துகிறது. சரியான கிளைமேக்ஸ் காட்சியாக வைத்துள்ளார் இயக்குனர். இயக்குனருக்கு நமது பாராட்டுக்கள். படம் பார்க்கும் போதும் இன்றைய இளைய தலைமுறையினர் ஒவ்வொருவருக்கும் தங்களை அந்த கேரக்டர்களாக பொருந்தி பார்க்க தோன்றும் அளவிற்கு படம் முழுக்க ஒரு பதற்றத்தையே ஏற்படுத்தி அதில் வெற்றியையும் கண்டுள்ளார் இயக்குனர். படத்தினுடைய நீளம் மிக பெரிய அளவாக இருந்தாலும் சில காட்சிகளை எடிட்டிங்கில் வெட்டியிருந்தால் இன்னும் படம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கலாம். ஷான் ரோல்டனினுடைய பின்னணி இசையும் பாடல்களும் ஸ்ரேயா கிருஷ்ணாவினுடைய ஒளிப்பதிவும் படத்தில் மிகவும் கவனிக்க வைக்கிறது. மற்றபடி லவ்வர் படத்தை காதலிப்பவர்களும் சரி, சிக்கலான காதலில் இருப்பவர்களும் சரி தாராளமாக தியேட்டரில் சென்று பார்க்க வேண்டிய படம் என்றெல்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸை பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.